வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பனானா லீஃபில் ஸ்டீம் பண்ணுற சிக்கன் ரெசிபி தான். சிம்பிள் ரெசிபி, பனானா லீஃப் ஸ்டீம்டு சிக்கன். இதுக்கு தேவையானது போன்லெஸ் சிக்கன். அது வந்து ஒரு 400 கிராம்ஸ் தான் இருக்கும் நான் வச்சுருக்கிறது. இதில் வந்து சால்ட் தேவையான அளவு போடுறேன், நமக் உப்பு போடுறேன். இதுக்கப்புறமா டர்மரிக் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி, ஹல்தி பவுடர் போடுறேன். இதுக்கப்புறமா பெப்பர் பவுடர், அது வந்து ஒரு டீஸ்பூன் நீங்கள் போடலாம். காலி மிர்ச் பவுடர், மிளகு பொடி. இதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் வந்து நான் சில்லி பவுடர் சேர்க்குறேன். என்னோடய சில்லி பவுடர் வந்து ஜாஸ்தி காரம் இல்லை. மிளகா பொடி, மிர்ச்சி பவுடர் சேர்க்குறேன். இதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அது ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். இல்லை சாரி, இது வந்து 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்க்குறேன். இதுக்கப்புறமா தான் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதிரக் லசன் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் நான் தயிர் சேர்க்குறேன், தஹி கர்டு சேர்க்குறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸும் கொடுக்கும். அல்லது நீங்கள் இதுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் நீங்கள் லைம் சேர்த்துக்கலாம். இதை மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு 5 to 6 hours அல்லது 8 hours அப் டு 8 hours வரைக்கும் வைக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் ஆகிறதுக்காக நம்ம வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சா தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு பனானா லீஃப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே நான் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் அல்லது நீங்கள் மின்ட் லீவ்ஸ் கூட சேர்த்துக்கலாம். மல்லித்தழையோ அல்லது புதினாவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டேன், ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ மிக்ஸ் பண்ணி வாழையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் நெருப்பில் காட்டி லேசாக வாட்டிட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் அந்த பனானாவோட அந்த வாழை இலையோட ஸ்மெல்லு நல்லா வரும். பனானா லீஃபோட ஸ்மெல் நல்லா வரும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதில் சாப்பிட்டா கூட நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ குக்கரில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் எனி ஸ்டீமரில் வைக்கலாம். ஒரு 5 minutes வச்சா போதும். இது ப்ராய்லர் சிக்கன் தான், இது கண்ட்ரி சிக்கன் இல்லை. எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்டீம் வந்து ஒரு மாதிரி இருக்குது, அந்த ஸ்க்ரீனில் தெரியுது. இது எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்சதுனாலையோ என்னன்னு தெரியல, எனக்கு வந்து தண்ணி இருந்தது. அதில் நான் தண்ணியெல்லாம் அதை எடுத்துட்டேன், ட்ரெயின் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியாதது, கொட்டை தான் வேணும். எடுத்து பார்த்த பிறகு நல்லா குக் ஆகிருந்தது, டேஸ்டியாக இருந்தது. இது கூட நாங்கள் வெங்காயம், கேரட்டு எல்லாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. லைம் இருந்ததுன்னா லாஸ்ட்டில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. கேரட்டு, பொட்டேட்டோ அல்லது பாயில்டு எக்கு, பனீர் உங்கள் இஷ்டம். நீங்கள் எதுனாலும் அதில் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹேவ் அ நைஸ் டே.